அனைவருக்கும் வணக்கம். இது என் மனதின் ஓசை. இன்று நாம் பார்க்க போகும் கதை இரத்த பாசங்களுக்கு இடையே சொத்து எப்படி ஒரு சுவரை எழுப்பியது என்பது பற்றியது. தந்தை இறந்த துக்கம் கூட ஆறாத நிலையில் தம்பியை நடுத்தெருக்கு கொண்டு வந்த அண்ணன். ஆனால் ஒரு சின்ன டைரி எப்படி அந்த அண்ணனின் முகத்திரையை கிழித்தது? நீதிபதி கொடுத்த அந்த விசித்திரமான தீர்ப்பு என்ன? இது போன்ற கதையை முழுவதுமாக தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஊரில் பிரம்மாண்டமான பங்களா அது. அதன் போர்ட்டிகோவில் அமர்ந்தபடி ஊஞ்சலாடி கொண்டிருந்தார் சிதம்பரம் பிள்ளை. அவருக்கு வயது 75. ஒரு காலத்தில் அந்த பகுதி முழுவதும் அவர்தான் பெரிய மனிதர். அவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். மூத்தவன் ராஜமாணிக்கம், எப்போதும் கணக்கு போட்டு பேசுபவன். இளையவன் சந்திரன், தந்தையின் நிழலாகவே இருப்பவன். சிதம்பரம் பிள்ளைக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு. அவர் யாரிடமும் அதிகம் பேச மாட்டார். ஆனால் ஊரில் உள்ள பார்வையற்றோர் பள்ளிக்கு மட்டும் வாரம் சென்று அங்கிருக்கும் குழந்தைகளுக்கு கதை சொல்லுவார். ஒரு நாள் மாலை சந்திரன் தந்தைக்காக காஃபி கொண்டு வந்தபோது அவர் கை நடுங்குவதை கவனித்தான். அப்பா, உடம்பு சரியில்லையா? டாக்டர் கிட்ட போலாமா என்றான் கவலையுடன். அவர் சிரித்தார். இது வயசான காலத்து நடுக்கம்டா சந்திரா. ஆனா இந்த நடுக்கம் என் மனசுல இல்ல. சொத்து சுகமெல்லாம் அப்புறம், மனசுங்க தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கோ என்றார். பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்த ராஜமாணிக்கத்தின் கண்கள் அப்போது அந்த வீட்டின் பத்திரங்கள் இருந்த பீரோவின் மீது இருந்தது. அப்பா உடல் நலக்குறைவால் மரணமடைந்தார். சிதம்பரம் பிள்ளை இறந்த அந்த இரவு ஊரை சோகத்தில் மூழ்கியது. சந்திரன் உடைந்து போய் உட்கார்ந்திருந்தான். ஆனால் ராஜமாணிக்கம் காரியங்களில் தீவிரமாக இருந்தான். தந்தை மறைந்த 10ஆம் நாள் துக்கம் கூட இன்னும் முழுதாக ஆறவில்லை. அதற்குள் ராஜமாணிக்கம் ஊர் பெரியவர்களை கூட்டினான். அப்பா போகும்போது எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு என்று ஒரு காகிதத்தை நீட்டினான். அது ஒரு உயில். அதை படித்த சந்திரன் அதிர்ச்சியில் உறைந்தான். என் இளைய மகன் சந்திரன் ஊதாரித்தனமாக சுற்றித் திரிவதாலும் அவனுக்கு பொறுப்புணர்வு இல்லாததாலும் சொத்துக்கள் அனைத்தும் ராஜமாணிக்கம் நிர்வகிப்பார். சந்திரனுக்கு மாதம் 5000 ரூபாய் மட்டும் தரப்பட வேண்டும். அவன் இந்த வீட்டிலிருந்து வெளியேற வேண்டும். அண்ணா, இது அப்பாவோட கையெழுத்தே இல்லை என்று சந்திரன் கத்தினான். சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறது. நம்ம ஊர் விஏஓவும் அப்பாவோட நண்பர் மாணிக்கமும் தான். வேணும்னா செக் பண்ணிக்கோ என்று குரூரமாக சிரித்தான் ராஜமாணிக்கம். சந்திரன் அனாதையாக வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டான். 6 மாதங்கள் உருண்டோடின. சந்திரன் ஒரு சிறிய ஓட்டலில் வேலை செய்து கொண்டே நீதிபதி சிவராமனின் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தான். ராஜமாணிக்கம் ஊரின் விலை உயர்ந்த வக்கீலை அமர்த்தியிருந்தான். வழக்கு விசாரணையின் போது, யுவர் ஆனர், சந்திரன் குடிப்பழக்கம் உள்ளவன், தந்தையை சரியாக கவனிக்காதவன். அதனால்தான் தந்தை இப்படி ஒரு முடிவை எடுத்தார் என்று பொய்களை அடுக்கினார் ராஜமாணிக்கத்தின் வக்கீல். நீதிபதி சிவராமன் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்தார். ராஜமாணிக்கத்தின் முகத்தில் இருந்த கடுகடுப்பும் சந்திரனின் கைகளில் இருந்த உழைப்பின் தழும்புகளும் அவருக்கு வேறொரு கதையை சொன்னது. உயில் எழுதிய தேதியில் சிதம்பரம் பிள்ளை எங்கே இருந்தார் என்று கேட்டார் நீதிபதி. வீட்டில்தான் இருந்தார். நான் தான் பக்கத்தில் இருந்து எழுத உதவினேன் என்றான் ராஜமாணிக்கம். நீதிமன்ற அறையின் மௌன யுத்தம். நீதிமன்றம் நிசப்தமாக இருந்தது. ஃபேன் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த அந்த அறையில் ராஜமாணிக்கத்தின் வக்கீல் பரந்தாமன் தனது வாதத்தை தொடங்கினார். அவர் ஊரிலேயே கிரிமினல் வழக்குகளில் கை தேர்ந்தவர். யுவர் ஆனர், சட்டம் உணர்ச்சிகளால் இயங்குவதல்ல, ஆதாரங்களால் இயங்குவது.
இதோ இந்த உயிலில் சிதம்பரம் பிள்ளையின் கையெழுத்து இருக்கிறது. சாட்சிகள் இருக்கிறார்கள். சந்திரன் ஒரு குடிகாரன் என்பதற்கு சில புகைப்படங்களை இதோ சமர்ப்பிக்கிறேன் என்று சில புகைப்படங்களை நீட்டினார். அதில் சந்திரன் ஒரு மதுக்கடையின் முன்னால் நிற்பது போல இருந்தது. சந்திரன் பதறினான். ஐயா, அது நான் வேலை பார்த்த ஓட்டலுக்கு பக்கத்தில் இருந்த கடை. நான் அங்கே சும்மாதான் நின்றேன் என்று கத்தினான். நீதிபதி சிவராமன் கையை உயர்த்தி அவனை அமைதிப்படுத்தினார். அவர் ராஜமாணிக்கத்தை பார்த்தார். ராஜமாணிக்கம் மிக துல்லியமாக இஸ்திரி செய்யப்பட்ட சட்டையோடு முகத்தில் ஒருவித போலி பணிவுடன் நின்றிருந்தான். ராஜமாணிக்கம், உன் தந்தை இறந்த அன்று இரவு நீ எங்கே இருந்தாய் என்று கேட்டார் நீதிபதி. நான் அவர் அருகிலேயே இருந்தேன் ஐயா. அவர் என் கையை பிடித்து கொண்டுதான் உயிர் துறந்தார். தம்பியை பார்த்துக்கொள் என்று கடைசியாக சொன்னார் என்று கண்களை துடைத்து கொண்டான் ராஜமாணிக்கம். அப்படியா, மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார் நீதிபதி ஒருவித கிண்டலுடன். அவர் உன்னிடம் அவ்வளவு நெருக்கமாக இருந்தாரென்றால் அவர் தினசரி எழுதும் அந்த இரகசிய டைரி பற்றி உனக்கு தெரிந்திருக்கும். அவர் உயில் எழுதிய அதே தேதியில் அந்த டைரியிலும் சில குறிப்புகளை எழுதியிருப்பார் என்று எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. அந்த டைரியை இப்போது இங்கே ஒப்படைக்க முடியுமா? ராஜமாணிக்கத்தின் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்தது. அப்பா, டைரி எழுதும் ஆளே இல்லையே. ஒருவேளை நமக்கு தெரியாமல் ஒளித்து வைத்திருப்பாரோ? இப்போது இல்லை என்று சொன்னால் நீதிபதிக்கு சந்தேகம் வரும். நிச்சயமாக ஐயா, அது வீட்டில்தான் இருக்கிறது. இதோ என் ஆட்களை அனுப்பி எடுத்து வர சொல்கிறேன் என்றான் ராஜமாணிக்கம். 20 நிமிஷம் அவகாசம் வழங்கப்பட்டது. அந்த 20 நிமிட பதற்றம். நீதிமன்றத்திற்கு வெளியே ராஜமாணிக்கம் தன் ஆட்களை திட்டினான். டேய், அவர் பீரோவில் ஏதாவது பழைய டைரி இருக்கான்னு பாருங்கடா. இல்லைன்னா கடையில ஒரு பழைய டைரியை வாங்கி அவர் கையெழுத்து மாதிரியே 2 பக்கத்துல கிறுக்கிட்டு வாங்க சீக்கிரம் என்றான். சந்திரன் ஒரு ஓரத்தில் அமர்ந்து இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியும் தன் தந்தை டைரி எழுத மாட்டார் என்று. ஆனால் நீதிபதி ஏன் இப்படி கேட்கிறார் என்பது அவனுக்கு புரியவில்லை. சரியாக 20வது நிமிடம் ராஜமாணிக்கத்தின் ஆட்கள் ஒரு கருப்பு நிற டைரியை கொண்டு வந்து கொடுத்தனர். ராஜமாணிக்கம் அதை திறக்காமலேயே நீதிபதியிடம் நீட்டினான். இதோ ஐயா, என் தந்தை கடைசியாக எழுதிய டைரி என்றான். நீதிபதி சிவராமன் அந்த டைரியை வாங்கி பக்கங்களை புரட்டினார். அவை அனைத்தும் வெறும் வெள்ளைத்தாள்களாக இருந்தன. இதுதான் உன் தந்தை எழுதிய டைரியா ராஜமாணிக்கம் என்று கேட்டார். ஆமாம் சார், கடைசி காலத்தில் அவர் இதில்தான் ஏதோ கிறுக்குவார் என்றான் பயத்துடன். இதில் ஒன்றும் இல்லையே ராஜமாணிக்கம் என்றார் நீதிபதி. ராஜமாணிக்கம் சுதாரித்து கொண்டான். ஐயா, அவர் கடைசி காலத்தில் கண்ணு சரியா தெரியாம எழுத நினைத்து வெறும் பேனாவால் மட்டும் கிறுக்கியிருப்பார் போலிருக்கிறது. ஆனால் அதுதான் அவர் டைரி என்றான் நம்பிக்கையாக. நீதிபதி சிவராமன் தன் இருக்கையில் இருந்து எழுந்தார். இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்க இந்த ஒரு டைரியே போதும் என்றார். முதலாவதாக, சிதம்பரம் கடந்த 10 வருடங்களாக வலது கை செயலிழந்தவர். அவரால் பேனாவை பிடித்து ஒரு கோடு கூட போட முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த உயிலில் இவ்வளவு நேர்த்தியான கையெழுத்து எப்படி வந்தது? இது ஒன்றை இந்த உயில் போலி என்பதற்கு சாட்சி. ராஜமாணிக்கத்தின் வக்கீல் குறுக்கிட்டார். யுவர் ஆனர், அவர் இடது கையால் எழுதியிருக்கலாம். அங்கேதான் நீ தோற்கிறாய் பரந்தாமன் என்று சிரித்தார் நீதிபதி. சிதம்பரம் பிள்ளை ஒரு சிறந்த மனிதர். அவர் பார்வையற்றோர் பள்ளிக்கு சென்று அவர்களுக்கு பாடம் எடுப்பவர். அவர் தன் கை செயலிழந்த பிறகு எதையும் எழுதுவதை நிறுத்திவிட்டார். ஆனால் அவர் பார்வையற்றவர்கள் பயன்படுத்தும் பிரெய்லி முறையில் தட்டச்சு செய்ய பழகியிருந்தார். இந்த டைரியை பாருங்கள். இது சாதாரண டைரி அல்ல. இது பார்வையற்றவர்கள் புள்ளிகளை வைத்து எழுவதற்கான விசேஷமான டைரி.
ராஜமாணிக்கம், உன் தந்தை டைரி எழுத மாட்டார் என்பது கூட தெரியாத நீ ஏதோ ஒரு பழைய டைரியை கொண்டு வந்து இங்கே நாடகமாடுகிறாய். உன் தந்தை தன் சொத்துக்களை சமமாக பிரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அந்த பார்வையற்றோர் பள்ளியின் தாளாளரிடம் ஒரு கடிதம் கொடுத்துள்ளார். அந்த கடிதம் இதோ என் மேஜையில் இருக்கிறது. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனால் நீயே உன்னை காட்டி கொடுத்து கொண்டாய். ராஜமாணிக்கம் அப்படியே தரையில் அமர்ந்தான். அவனது பேராசை அவனை காட்டி கொடுத்து விட்டது. இறுதி தீர்ப்பு. சட்டத்தின் கண்களை மறைக்கலாம், ஆனால் உண்மையை மறைக்க முடியாது. நீதிமன்றத்தை ஏமாற்றியதற்கும் போலி ஆவணங்கள் தயாரித்ததற்கும் ராஜமாணிக்கத்திற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. சொத்துக்கள் அனைத்தும் முறைப்படி சந்திரனுக்கு சேரும். சந்திரன் தன் தந்தையின் ஆசைப்படி அந்த சொத்தில் ஒரு பகுதியை அந்த பார்வையற்றோர் பள்ளிக்கே வழங்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறது. சந்திரன் அழுது கொண்டே நீதிபதியை வணங்கினான். ஊரே வியந்து நின்றது அந்த விசித்திரமான அதே சமயம் நுணுக்கமான தீர்ப்பைக் கண்டு. சந்திரன் கண்களில் கண்ணீருடன் நின்றான். அவன் இழந்தது சொத்தை அல்ல, அண்ணனின் பாசத்தை. ஆனால் சட்டம் இழந்த நீதியை மீட்டு கொண்டிருந்தது. இது போன்ற உணர்ச்சியும் மர்மமும் நிறைந்த கதைகள் வேண்டுமானால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.